இந்தியா ஜெயிக்கிறதுக்காக இடது கையில் இருந்த காயத்தை கூட பொருட்படுத்தாம களமிறங்கி இருப்பாரு ரோஹித் சர்மா. 2022 பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த 2வது ODI மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ண பங்களாதேஷ் ஆரம்பத்திலே சொதப்ப 69 ரனுக்கு 6 பேர் அவுட் ஆயிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் ஹாப்பியா இருந்த அந்த சிச்சுவேஷன்ல ஸ்லிப்ல கேட்ச் பிடிக்க போன ரோஹித் சர்மாவுடைய கட்டவரல ஏற்பட்ட காயத்தினால ரத்தம் சொட்ட சொட்ட அவர் களத்திலிருந்து வெளியேறி இருப்பாரு. ரோஹித் சர்மா வெளியேறின இந்த சிச்சுவேஷன்ல இந்தியன் டீம் மொமெண்டத்தை மிஸ் பண்ண அதை முகமதுல்லாவும் மிராஸும் தங்களுக்கு ஃபேவரா மாத்திக்கிறாங்க. நின்னடிச்ச 2 பேரும் பாத்தீங்கன்னா டீம் ஸ்கோரை 271 ரன்னா ஏற்றி இருப்பாங்க. அதுக்கப்புறமா சேசிங்ல வந்த இந்தியன் டீமுக்கு ஓப்பனிங் மிடில்னு சொல்லிட்டு எதுவுமே செட் ஆகல. ஷேயாஸும் அக்ஷரும் ஓரளவுக்கு கரெக்டா ஆடி இருந்தாலும் 213க்கு 8 விக்கெட் போயிருக்கும். அப்ப சீரியஸ்ல அலைவா இருக்கணும்னா இந்தியா ஜெயிக்கணும். அதுக்கு கடைசியா இருந்த ஒரே நம்பிக்கை ரோஹித் சர்மா தான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இன்ஜுரியும் பொறுத்துக்கிட்டு கையில கட்டோட களத்துக்கு வந்தவர் இந்தியன் டீம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 3-4 அப்படின்னு சொல்லிட்டு இறக்கம் இல்லாம அரக்கத்தனமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு. எப்பவோ பங்களாதேஷ் டீமுக்கு ஆதரவா முடிய வேண்டிய அந்த மேட்சை கடைசி பால் வரைக்கும் எடுத்துட்டு போய் பாம்பாட்டிகளை பதற